Hi friends, welcome to Yadi Kalina channel. இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு என்ன செய்ய போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் பீட்ரூட் பொரியலும். ஆனா இந்த வீடியோல நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தா போயிடும். அதனால நாளைக்கு போடுற வீடியோல பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுட சுட சோறு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதே மெத்தட்ல செய்யும் போது சோறுக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். அருமையா இருக்கும். குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வதக்கி அரைக்க வேண்டியதை அரைச்சிடுவோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில தட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்ட 1 நிமிஷத்துலயே நம்ம 5 பல்லு பூண்டு நறுக்கி வச்சிருக்கோம் குட்டி குட்டியா. ஒரு பெரிய துண்டு இஞ்சி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமா வரணும்னா அப்ப இஞ்சி பூண்டெல்லாம் என்ன பண்ணணும்? வெங்காயம் பொன்னிறமா வர்ற வரைக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்து பண்ணா போதும். அது வெந்துரும். அதுக்குள்ள நம்ம அரைக்கி தானே போறோம், அதெல்லாம் சரியாயிடும். அப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வச்சிருந்தா என்ன பண்றது? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சோம்பு, தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்க வேண்டியதுதான். கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைக்க வேண்டியதுதான். அது ஆற நேரத்துல நம்ம கத்திரிக்காயை வதக்கிடலாம். கத்திரிக்காயை இவ்வளவு தூரம் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு. இந்த மாதிரி 8ஆ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு உள்ள செக் பண்ணிக்கோங்க, புழுலாம் இருக்கா இல்லை காய் நல்லா இருக்கா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய ஃபர்ஸ்ட் கத்திரிக்காயை எண்ணெயில விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காயை நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெரிக்கும் எண்ணெயில போடும்போது. கத்திரிக்காய் நல்லா பாதி 50% அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் மாத்திப்போம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் வதக்குனா அதே வடைச்சட்டிலேயே குழம்பு செய்ய எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சனால ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா கலந்து விட்டுட்டு 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு,
கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூளும் நம்ம காரத்துக்கேட்ட கூடவோ குறைச்சிக்கலோ செஞ்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி சேர்த்துருக்கேன். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு கொதிக்க விட்டாச்சு. இப்போ இதோட கத்திரிக்காயை சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒரு மூடி போட்டு கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் வேக வைக்கணும். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம புளியை கரைச்சி விட்டுக்கலாம். இந்த அளவு குழம்புக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரெக்டாக இருக்கும். புளியை கரைச்சி விட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்து குழம்பு இறக்கிட வேண்டியதுதான். அருமை, சூப்பரா இருக்குப்பா. இன்னொரு வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை.